பேபி குட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பேபிக்கு நான் ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் அன்னைக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மதியமே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே எப்படி இருக்குன்னு. வந்த உடனே ஆர்வத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். டேமேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு எதுவுமே செக் பண்ணல. ஆர்டர் பண்ணின எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணல. மறுபடியும் ஈவினிங் போல் உட்காந்து அதை தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு ஒரு 4லிருந்து 5 ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. எல்லாமே நான் ஷூட் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். டேமேஜ் ஏதாவது இருக்குது அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் பார்சல் பண்ணியே வச்சுட்டேன். அது எல்லாமே மறுபடியும் வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால சண்டே போல் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டெய்லி ஈவினிங் செய்கிற வேலை கீரையை க்ளீன் பண்ணி வைக்கிறது, நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்காக அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த ஆர்டர்ஸில் எல்லாமே என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு தனி வீடியோவாக ஷூட் பண்ணி போடுறேன், செக் பண்ணுங்கள்.